அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த எழுத்தாளர் திரு விஜய் பாஸ்கர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் தனது கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். முன்னாடியே அறிவிப்பு கொடுத்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்போறேன்ருக்காரு. கொடியை அறிவிச்சிருக்காரு. முதல்ல கட்சி பேரை அறிவித்தாங்க. கட்சி பேரை அறிவித்ததுலேயே அதில் ஒரு பிழை இருந்தது. அப்புறம் மறுபடியும் எல்லாரும் சுட்டி காமிச்சோன்னா அந்த பிழையை திருத்தினாங்க. எடுத்தோடனே அவர் எந்த கொள்கையும் சொல்லலை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னவர் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ அறிவிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தலெல்லாம் வருவாங்கிறாரு. அப்புறம் இவ்வளோ காலம் என்ன பண்ண போகிறாரு, இந்த லீவ் எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்கார். கட்சியினுடைய ஒரு பாடல் வெளியிட்டிருக்கார். கட்சியினுடைய கொள்கையை இது வரைக்கும் சொல்லலை. அப்புறம் எப்படி இவங்க மாநாடு நடத்த போகிறாங்க? எதையுமே இல்லாமல், எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு போனால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறாரா? இவர் எந்த கொள்கையில் இருக்கிறார் என்று நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. இப்போ இந்த பாடல்லேருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த 3 மதத்தவர்களும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், அந்த 3 பேர் சேர்ந்து அந்த கொடியை பிடிச்சிருக்கிறது மாதிரி இருக்குது. அதனால் எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்ல வருகிறாரா? அப்புறம் பாடலில் ஆதிக்குடிகளை பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி வருது. ஆதிக்குடிகளை ஆதரிப்பது போல வருகிறது. எனவே ஆதிக்குடிகள்னால் அவர் யாரை சொல்கிறாரு என்பது ஒன்று இருக்குது. சமூக நீதியை பற்றி சொல்கிறாங்க. இப்போ தினந்தோறும் நிறைய சவால்கள், சமூக நீதிக்கு சவால்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் எதுவுமே கருத்து சொல்லாமல் மாநாட்டில் தான் போய் கருத்து சொல்ல போகிறாரா? அரசியல் என்பது தினமும் நடக்கக்கூடியது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அரசியல் களம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் எதையுமே கருத்து சொல்ல, அவர் எதுவுமே பேசலை. இப்போ இது எப்படி பார்ப்பது, உங்களுடைய பார்வை? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கு சமகாலத்துல தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகள் ஒரு நாளைக்கு இந்த கூட்டணி, மறுநாளுக்கு அந்த கூட்டணி அப்படின்னு போவாங்க. அது எப்படின்னா, தேர்தலுக்கு கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் அரசியல்ல ஈடுபட்டு ஒரு தேர்தல்ல போட்டியிட்டு ஒரு கூட்டணியோட வெற்றி பெற முடியல, அல்லது அங்க உரிய சீட்டுகள் கிடைக்கல, அல்லது அந்த கூட்டணியோட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல, இந்த மாதிரியான காரணங்களாலதான் இன்னொரு கூட்டணிக்கு போவாங்க. அது திமுகவுக்கும் இது பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும், பாமகவுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் கூட்டணி மாறி தான் வைக்கிறாங்க. ஆனா கடைசியில வின் பண்ணணும். அதுதான் சமீபத்துல நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இன்றைய முதல்வர், திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர், வெற்றி பெறுபவரே வேட்பாளர். இது சிம்பிளா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஜெயிக்கிறது தான் கட்சி, அதுல ஒன்றும் ஒளிமறைவு இல்லை. அதுல யாரும் அவங்களும் மறைக்கிறது இல்லை. எந்த கட்சியோட சேர்ந்தா, எதை பேசுனா ஜெயிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கோ அதை தான் செய்வாங்க. இது எப்படின்னா, தேர்தல் காலகட்டத்துக்கு மட்டும்தான். தேர்தல் காலகட்டத்துல எந்த கூட்டணி அமைச்சா ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்க அதை விடுத்து அந்த கட்சியுடைய ஆர்ஜின், இந்த கட்சியோட தோற்றத்தை போய் பார்த்தா அவர்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்திருக்கு. திமுகவுக்கு நிச்சயமான கொள்கை நிலைப்பாடு இருக்கு, பாஜகவுக்கு நிச்சயமான கொள்கை நிலைப்பாடு இருக்கு. அது நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கு. இப்படிப்பட்ட கட்சிகள் உண்டு. நீங்க பாமகவை எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு வன்னியர் சங்கம் என்ற அடிப்படையில வந்தது. ஆரம்ப காலகட்டங்கள்ல வன்னியர், அங்க வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களான பறையர்கள், இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சுதான் அந்த கட்சி வந்தது. இன்னைக்கும் அந்த கட்சியில தலித் மக்கள், குறிப்பா வன்னியர்கள், பறையர்களுக்கு இடம் இருக்கு. மாவட்ட செயலாளர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க சில இடங்கள். அவங்க பாலிடிக்ஸ், கிரவுண்ட்ல இருக்கிற பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருந்தா கூட கட்சியில இடம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏடிஎம்கே கூட ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் அவங்க ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில தான் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி கால ஓட்டத்துல தேர்தல் காலம் வரும்போது வின்னபிள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அவங்க கூட்டணிகளை அமைக்கிறாங்க, இடம் மாறுறாங்க, அணி மாறுறாங்க. ஆனா விஜய் இதுல தலைகீழா மாறுபடுறாரு. விஜய் வரும்போதே முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வர்றாரு. அவர் கீழே இருந்து கட்டமைக்கணும் கட்சிய, கிளை செயலாளர்னு ஒண்ணு வேணும், போஸ்ட் வேணும், பூத் ஏஜென்ட்னு போஸ்ட் வேணும், எல்லா பூத்துகள்லயும் நம்ம ஆள் இருக்கணும், நம்ம கட்சி கட்டமைப்பு இருக்கணும், அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அதெல்லாம் தேவைப்படலை. அவருக்கு நேரடியா செங்கோட்டையில போய் கொடியேற்றி முதலமைச்சராக இருக்கிறது. அப்ப நீங்க முதலமைச்சரா உங்களை கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி பேச முடியும்? இன்னைக்கு திமுக தலைவர் இருக்கிறாரு,
முதலமைச்சராக. திமுக தலைவர் குடும்பம், திமுக தலைவர் பகுத்தறிவாளர் என தன்னை சொல்லிக்கிட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை, வெளிப்படையா சொல்றாங்க. திமுக தலைவர் இன்னைக்கு முதலமைச்சரும் சொல்றாரு, முதலமைச்சருடைய மகன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்றாரு, முன்னாள் முதல்வர் கலைஞரும் சொன்னாரு பகுத்தறிவாளன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஆனா கட்சி எப்படி நடக்குதுன்னா வெகுமக்கள் கட்சியா தான் இருக்கு. பழனியில தமிழ் கடவுள் முருகன் அனைத்துலக மாநாடு நடக்குது. இது வந்து திமுக கட்சி மாநாடு இல்ல, அரசு மாநாடு. ஆனா அந்த அரசு எந்த கட்சியின் பேர்ல இருக்குதுன்னா திமுகங்கிற கட்சி தான் அரசு அமைச்சிருக்கு. அப்போ அரசு வெகுமக்களுக்கான அரசாகத்தான் இருக்க முடியும். அதனால கட்சி வந்து ஒரு பகுத்தறிவாளர் கட்சியாக, நாத்திக கட்சியாக, கடவுள் நம்பிக்கை இல்லாத கட்சியாக அறியப்பட்டாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வெகுமக்களை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படித்தான் இருக்க முடியும், நியாயம்தான். அப்போ வந்து நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது, ஒரு மாநிலத்தை ஆளும்போது அப்படித்தான் இருக்க முடியும். இப்போ விஜய் நேரடியாக முதலமைச்சர் போஸ்டுக்கு வராரு. அவர் வேற எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன், வேற எதையும் பேச மாட்டேன், கட்சி கட்டமைப்பு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத போது நேரடியா முதலமைச்சர் அப்படின்னு தன்னை கருதிக்கிட்ட போது அவர் வந்து என்னென்ன செய்வாருனோ, என்னென்ன ஒரு முதலமைச்சரா இருந்தால் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன பேச முடியுமோ அதைத்தான் அவர் வந்து பேசுறாரு. ஒரு மதச்சார்பின்மைன்னு ஒரு வீல், ஒரு ஒரு உருட்டுங்கிட்டு, அங்கிட்டு வந்து தமிழ் உணர்வுன்னு ஒரு உருட்டு. நீங்க தமிழ் உணர்வு அப்படின்னு உருட்டுனீங்கன்னா என்ன ஆக்சுவல்னு பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் உணர்வு, தமிழ் மொழி அப்படின்னு பேசும்போது அன்னைக்கு வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்துல ஆக்சுவலி வேற ப்ராப்ளம் இருந்தது. அவங்க அண்ணாவும் கலைஞரும் மற்ற திமுகவின் முன்னோடிகளும் திராவிட கழகத்துல இருக்கும்போது 1940களில் 38ல கரெக்டா சொல்லும் போது ராஜாஜி இந்தியை திணித்தார். அப்பதான் 37ல 1935 அரசு சட்ட விதிகளின்படி 37ல தேர்தல் நடந்திருக்கு. ராஜாஜி முதலமைச்சராக, அன்றைக்கு பிரீமியர், சென்னை மாகாணத்தின் பிரீமியராக இருந்தார். இந்தியை திணிக்கிறார். அப்ப அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக திராவிடர் கழகம் வெகுண்டெழுந்து போராடுது. அந்த போராட்டத்துல பல திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் முன்னோடி தலைவர்களான அண்ணா உட்பட எல்லாரும் கலந்துருக்காங்க, கலைஞரே கலந்துட்டது உண்டு. இந்த அடிப்படையில அந்த கட்சி வருது. அதற்கு பின்னாடி இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற அந்த கொள்கை நிலைப்பாட்டுல தொடர்ந்து இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து தமிழ் உணர்வு அப்படின்னு பேசினாங்க. இப்போ இவர் தமிழ் உணர்வுங்கிற தமிழ் தியாகிகளின், தமிழுக்காக உயிர் நீத்தவர்களின் மாண்பை, தியாகத்தை போற்றுவோம், அவர்களுடைய நீதியை, அவர்கள் போராட்டத்தின் வலுவை நம்ம காப்போங்கிறாரு. இப்ப இது வந்து ஒரு சும்மா ஒரு போற போக்கில் அடிச்சு விட மாதிரி இருக்கு. இப்படி அடிச்சு விட்டால், இப்படி சொன்னா இன்னைக்கு ஆக்சுவலா தமிழுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசணும். நீங்க இன்னைக்கு தமிழ் உணர்வு அப்படின்னு நீங்க பேசினா தமிழுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசினா தான் தமிழ் உணர்வு உங்களுக்கு இருக்கிறதாக கருதப்படும். நீங்க தமிழ் உணர்வு பத்தி இன்னைக்கு தமிழுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தியோ, தமிழுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தியோ எதையுமே பேசாம உங்க கட்சி கொள்கையில மட்டும் தமிழ் உணர்வை காப்போம் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா யார் நம்புவா? நீங்க மதச்சார்பின்மைன்னு பேசுறீங்க. அவர் சொல்றாரு கட்சி கொள்கையில அந்த பாடல்ல இருக்குது, பாடல்ல வந்து 3 மதத்தை சார்ந்தவங்களை காமிக்கிறாரு. அவர் வந்து இயல்புல பை பர்த் கிறிஸ்டியன், பை பர்த் அவர் கிறிஸ்டியனா இருக்கிறாரு. அந்த பாடல்ல 3 மதத்தை சேர்ந்தவங்க காமிக்கிறாரு. ஆனா அவர் கட்சி அறிக்கை வருது இல்ல, அந்த அறிக்கையில விஜய்ன்னு சொல்லி அவர் போட்டோவை போட்டிருக்காங்க. போட்டோவில் பொட்டு இருக்குது. என்ன எதை ரெப்ரசென்ட் பண்றாரு? இந்து மதத்தை ரெப்ரசென்ட் பண்றாரா? ஆனா அவர் வந்து பை பர்த் வந்து கிறிஸ்டியன். இது ஒரு முரண்பாடு இல்லையா? அப்போ இது வந்து லார்ஜர், இன்னைக்கு தமிழ்நாட்டுல லார்ஜரா எந்த அதிகமான இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் ஓட்டர்ஸா இருக்கிறதுனால அவர்களை கவரணும் அப்படின்னா ஒரு கொட்டை வை. சரி, நீ வந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இங்க ஓட்டு 5% இருக்குது. அவர் வந்து ஒரு மதச்சார்பின்மைங்கிற கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி கடைபிடிச்சா அவர் கட்சியுடைய அறிக்கை வரும்போது அதுல அந்த ஒவ்வொரு அறிக்கையிலயும் அவர் போட்டோ வருது. அந்த போட்டோல எதுக்கு நெத்தியில போட்டு இருக்கு? நெத்தியில எதுக்கு இருக்கு? இது நம்ம கேட்கணும்ல. அப்ப நீங்க ஸ்டாலினுக்கு எப்பமாவது அப்படி வருதா? இதை வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவர் நடத்தினார்னா யாராவது கேட்பாங்க. இந்து மத பக்தியாளராக தன்னை கருதி கொண்டிருக்கிற, வெளிப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமி போட்டோ கூட அப்படி வராதுங்க. கட்சி அறிக்கை வரும்போது அவர் வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறார், இந்து மத கோயில்களுக்கு போறார், இந்து மத நம்பிக்கையாளராக காமிச்சுக்கிறாரு.
ஆனா அவருடைய போட்டோ அறிக்கைகள் வெளிவரும்போது, அபிஷியல் அவர் கட்சி அறிக்கை வெளியில வரும்போது அந்த கட்சியில இந்த இந்து மத சாமியார் வேஷத்திலேயே இருக்கவே இருக்காது. எப்படியாவது அந்த கொள்கை வெளியில வந்தானோ செய்தியாளர்களை சந்திக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து செய்தியாளர் கேட்பாங்க, இவர் வந்து கொள்கையை விலகி எவ்வளவு நாள் தான் செய்தியாளர் சந்திக்காமலேயோ அவர் கொள்கையை சொல்லாமலேயே அவர் வந்து கட்சி நடத்த முடியும்? அவர் வீட்டுக்குள்ளே இருந்து கட்சி நடத்த முடியாது. ஏன்னா ஸ்டுடியோக்குள்ளே இருந்துட்டு விட திரைப்படங்கள் எடுக்கலாம். ஆனால் கட்சி நடத்துகிறது இன்னும் பப்ளிக்காக வந்து பொதுமக்களை சந்தித்து ரோட்லேயே ஒரு இடத்துல இப்போ மாநாடு அறிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் பேசித்தானே ஆகணும், கொள்கை என்னங்கிறத பேசித்தானே ஆகணும். செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லித்தானே ஆகணும். அப்போ அவர் வந்து அப்போ தெரியுமில்ல அவருடைய என்ன கருத்தில் இருக்கிறாருன்னு. ரிஹர்சல் பார்ப்பாரு, கொடியேற்றுறதுக்கு ரிஹர்சல் பார்த்தாரு. அது மாதிரி கட்சி கொள்கை பேசுறதுக்கும் ரிஹர்சல் பார்ப்பாரு, அது நிச்சயமா பார்ப்பாரு. இன்னொன்னு வந்து அவர் நீங்க சொல்றது சரிதான், அவர் வெளியில சொல்லித்தான் ஆகணும். இப்படிதான் ரஜினி சொன்னாரு. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன், ஆன்மீக அரசியல் தான் என் வழி அப்படின்னு அளந்து விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்படி அவரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே, கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் சரிதான்ப்பா, உன் கொள்கை என்ன சொல்லுப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு நாள் கொள்கையா கட்சியா, கட்சி ஆரம்பிச்சா கொள்கை என்னன்னு கேக்குறாங்க, எனக்கே தலை சுத்துது அப்படின்னாரு. இது அவருக்கு. இப்ப நம்ம விஜய் கொடுக்கற போற விளக்கங்களை எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது இப்ப நமக்கு தலை சுத்தும் போல அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் வந்து அவருடைய கட்சி கொள்கை, அந்த பாடல் இருக்கு இல்லையா, கட்சி கொடி அறிமுக பாடல், கட்சி கொடியில இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வெளிவர்ற அறிக்கைகள்ல அவர் பயன்படுத்துற சொற்கள், மேடைகள்ல வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டு அவர் பேசினாரு, அப்ப அவர் பேசுறது, வெளிவர்ற அறிக்கைகள், இதெல்லாம் நமக்கு வந்து எதை உணர்த்துதுன்னா அது ஒரு குழப்பமான மனநிலையத்தான் நமக்கு உணர்த்துது. குழம்ப போறது அவரா நம்மளா மக்களா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா வந்து சோஃபா இவ்வளவு நாள் கட்சி அறிவிப்பு தொடங்க போறாங்கிற அந்த அறிவிப்பு, கொள்கை கொடிய வெளியிடல், கொள்கை பாடல் கொடிப்பாடல் வெளியிடுறது, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு கிளியரான ஸ்டாண்ட்ல இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். அவருக்கு ஒரு முழுமையான ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல், அல்லது அவராக யோசனை பண்ணி வந்தாரா அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் வந்தாரா? இப்போ ஏற்கனவே நம்ம ரஜினியை பற்றி சொன்னீங்க. இப்போ ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். கடைசியாக வந்து ஒரு நாள் இல்லை நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு மறுபடியும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாரு. அப்புறம் கமல் ஆரம்பித்தார். கமலும் அவர் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் ஈடுபடாமல் திமுக கூட்டணி பக்கம் போயிட்டார். சிவாஜி ஈடுபட்டார் அரசியலில், வந்து அவரும் தோற்று போய் ஒரு இடைத்தேர்தலே தோற்று போய் கடைசியில் அவரும் கட்சியும் போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு விஜயகாந்த் ஆரம்பித்தார்னா கூட அவர் கூட எதிர்கட்சி தலைவரை வரைக்கும் வந்தார். அதுக்கு பிற்பாடு அந்த இயக்கம் வந்து அவருடைய கட்சி வந்து சோபிக்கலை, அப்படியே போயிடுச்சு. இப்போ இந்த நிலையில் நடிகர்கள் வந்து நல்ல அவங்க நடிப்பு துறையில் சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கும்போது அவர்கள் அரசியலுக்கு வருவது என்று நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு காலத்தை கடந்து பெரிய அளவுக்கு அதில் வந்து அவங்க இருந்து ஒரு காலம் கடந்ததுக்கு பிற்பாடு அரசியலுக்கு வருவதுக்கு என்ன அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும்? சரி, இனிமேல் நமக்கு வந்து சினிமா வாய்ப்பு இருக்காது, அதற்காக வந்து அரசியலில் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் அவங்க அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை வந்து மக்களை என்ன நினைக்கிறாங்க? எந்த கருத்துமே இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு நாடாளுமன்றம் அவர் அறிவிச்சதுக்கு பிற்பாடு. எந்த இதுலேயுமே எந்த பிரச்சனைகளுமே மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர் கருத்து சொல்லாமல் இப்போ கொடியேற்றினா மட்டும் போதுமா அல்லது மாநாடு மட்டும் போட்டால் போதுமா? எதை வைத்து மக்கள் ஓட்டு போடுவார்கள்? இந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போடுவார்களா? அவர் சினிமா துறையில் இருந்தாருங்கிறதுக்காக அந்த பாப்புலாரிட்டிக்காக ஓட்டு போடுவாங்களா? அவரோட சொல்லக்கூடிய கருத்துகளுக்காகவும் அவருடைய கொள்கைகளுக்காகவும் தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இவர் எதையுமே சொல்லாமல் வர இருக்கிறாரு. இது எதை காட்டுது? இப்போ சினிமால வந்து வாய்ப்பு இல்லை அதனாலதான் பாலிடிக்ஸ்க்கு வராரு அப்படின்னு விஜய் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு சினிமா வணிகம் தமிழ்நாட்டுல, தமிழ் சினிமா உலகத்துல சினிமா வணிகம் என்ற அளவுகோலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜய் தான் நமக்கு தெரிஞ்சு நம்பர் 1. அவருடைய படங்கள் கிடைக்கிற வரவேற்பு வேற யார் படங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. பீக்ல தான் இருக்காரு, பீக்ல இருந்து தான் மாறாரு. இப்போ நீங்க ரஜினி கமல் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 65-70 வயசு ஆயிடுச்சு 2 பேருக்கும். அதனால அந்த அளவுகள் கூட அவங்களுக்கு பொருந்தும். விஜய்க்கு அப்படி பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நடிகராக, ஒரு வணிக வாய்ப்பு உள்ள நடிகராக இருந்துட்டு அந்த வாய்ப்புகளை விட்டுட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருந்தாருன்னா, ஒண்ணு அவர் நம்பி இருக்கலாம் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம எட்ட முடியும் அப்படின்னு, அல்லது
ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிகள், பெரிய கட்சிகள், உங்களுக்கு நாங்க முழு ஆதரவு தாரோம், நீங்க அரசியல்ல ஈடுபடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தரவாதம் ஒரு தந்திருக்கலாம். நாங்க உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், நீங்க ஈடுபடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் தந்திருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். நீங்க விஜய் இன்னும் வெளியில இருந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஆதரவு பின்புலம் இருக்கு. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டுல என்ன வார்த்தைகள், சொற்கள் அரசியல் சூழல்ல இருக்கோ அதையெல்லாம் போட்டு ஒரு குழப்புறது. பாடல்ல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காமிச்சிருக்காரு. கொள்கை பாடல்ல அண்ணாவை எம்ஜிஆரையும் காமிச்சவரு ஏன் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் காமிச்சிருக்கலாம்ல? அண்ணாவுடைய வழித்தோன்றல் தான் கலைஞர். அண்ணாவுக்கு பின்னாடிதான் கட்சியையும் ஆட்சியும் பிடிச்சவரு கலைஞர். ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அந்த ஏடிஎம்கே கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றியவர், எம்ஜிஆருக்கு பின்னாடி அதிமுக கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றியவர் ஜெயலலிதா. இந்த 2 பேரையும் போட்டோல போட்டுக்கலாமே, ஏன் போடல? ஏன் அண்ணா எம்ஜிஆரோட நின்றுக்கிட்டாரு? இப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒரு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம்னு, அதெல்லாம் இப்படி அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பிச்சு போடுறதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, தமிழ்நாட்டுல இதெல்லாம் ட்ரெண்டிங். நம்ம யூடியூப்ஸ் இருக்குது, பேசுறோம், இப்படி எடிட் பண்ணா, இப்படி பேசுனா, இப்படி தம்ப்நெயில் வச்சா அதெல்லாம் ட்ரெண்டிங்கு, அதெல்லாம் போகும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் பின்னாடி போறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள், மதச்சார்பின்மை, தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, இந்த அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு, இதெல்லாம் சொல்றது. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போங்கிறாரு. ஆனா அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு சொன்னா யார் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறான்னு சொல்லணும். அப்ப நீங்க அந்த ஒரு வார்த்தை நீங்க பிஜேபின்னு சொல்ல வேண்டியதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க நினைப்பவர்களிடம் இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லலாம். தமிழை பாதுகாப்போம், தமிழ் உணர்வு அப்படின்னு சொன்னா நீங்க தமிழை ஒடுக்க நினைக்கிற, தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிற சக்திகள் அல்லது மற்ற மொழிகள் தமிழை அழித்து விடும். இன்னைக்கு அது சமஸ்கிருதம் இருக்குது, அந்த டேஞ்சர் இருக்குது. தமிழை ஆதிக்கம் பண்ணக்கூடிய டேஞ்சர் சமஸ்கிருதத்துக்கு இருக்குது, இந்திக்கு இருக்குது, இங்கிலீஷுக்கு இருக்குது. இங்கிலீஷ்க்கு தான் கூடுதலா இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாங்க கணக்குல எடுத்திருக்கோம், இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தமிழ் உணர்வை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லாம சில வார்த்தைகளை மட்டும் போட்டுக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு பேசுறதுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க உதயநிதி ஸ்டாலினோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த ஒரு 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் உதயநிதி ஸ்டாலின் தயாரிச்ச படம், சூர்யா நடிச்ச படம். அந்த படத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு டைலாக் வரும். கமல்ஹாசன் பொண்ணு சுருதிஹாசன் தான் அதை நடிச்சாங்க. ஏஆர் முருகதாஸோடைய படம். அந்த பொண்ணு அதை பேசியிருப்பாங்க, அந்த ஹீரோயின். அதை அப்போ அந்த சீன்ல விஜய், அந்த சீன்ல சூர்யா இல்ல, ஹீரோ அந்த படத்தோட ஹீரோ சூர்யா இல்ல. படப்பிடிப்பு தளத்தை இவரும் இல்ல. பின்னாடி டப்பிங்ல பின்னாடி அந்த வசனத்தை போட்டு பார்க்கும்போது சூர்யா அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா சூர்யா அவங்க அப்பா அப்படிங்கிற பின்புலத்துல வராரு. தொடர்ந்து அகரம் அறக்கட்டளை, கல்விப்பணி, நீட் எதிர்ப்பு இப்படின்னு தொடர்ந்து அரசியலோடு ஒரு வெளியில பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குங்கிறத அவரு பார்த்துட்டு இந்த டைலாக் நீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட இருந்துட்டு போட்டோங்கிறாரு. ஏன் இருந்துட்டு போட்டோங்கிறாருன்னா அவருக்கு அந்த புரிதல் அப்ப இல்ல. இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது புரிதல் இல்ல. இப்ப சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின், நான் இன்னைக்கு பொசிஷன் இருந்ததுன்னா அதை அனுமதிச்சிருக்க மாட்டேன், எனக்கு அன்னைக்கு அந்த புரிதல் இல்லை. அதாவது அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு பாலிடிக்ஸ்ங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தேன், நடிச்சேன், சினிமா தயாரிப்பு கம்பெனி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு அந்த புரிதலும் இல்லைங்கிறதுனால நான் அதை அனுமதிச்சிட்டேன். அதை பத்தி நான் கண்டுக்கல. சூர்யா சொன்னாலும் நான் கண்டுக்கலன்னு. ஆனா இப்போ அவர் நீங்க பேச்ச பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை மிக தெளிவாக வெளிப்படுத்துறதுக்குரிய வேலைகளை அவர் செய்யறாரு. அதற்கு போலதான் அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரோ அதற்கு உறுதியா நிற்பாரு. அப்போ அதாவது கிராஜுவலா அவர் அரசியலை ஈடுபட்டதுக்கு அப்புறம் அவருடைய முன்னேற்றம் இருக்கு இல்லையா, அவருடைய எந்த சொல்லும் நீங்க திமுக அவர் ஆரம்பத்துல பேசும்போது அவருடைய உச்சரிப்புகளும் அவருடைய சொற்பிரயோகங்களும் இப்பவும் பாத்தீங்கன்னா அது மேம்பட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு வெறும் எழுதி கொடுத்தது மட்டும் வாசிக்கலன்னு அர்த்தம். விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசம் உள்ளர வர்றது
ஏற்கனவே ரஜினியை வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு பின்புலம் இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே குற்றச்சாட்டு என்னென்னா பாஜக தான் ரஜினியை கொண்டு வர்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக இது போன்ற மக்களுடைய பெரிய அளவுக்கு ரசிகர்களுடைய ஆதரவை பெற்ற இந்த ரஜினியை முன்னிறுத்தினா நம்ம வெற்றி பெறலாம், ரஜினியை முகத்தை வைத்து நம்ம வெற்றி பெறலாமாங்கிறத யோசனை பண்ணி அவரை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது வெற்றி பெறலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் அரசியல் வந்து எனக்கு ஒத்து வராது அப்படின்னு விலகி விட்டார். எனவே வரக்கூடியது போன சட்டமன்ற தேர்தலின் போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி கட்சியை வீழ்த்துவதற்காக அல்லது பாஜக வெற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய அறிமுகத்தை வச்சு அவரை கொண்டு வந்து வீழ்த்தலாமோ என்ற எண்ணம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன பொழுது பார்த்தா இப்போ அந்த கூட்டணி தான் திமுக கூட்டணியே வலுவாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் 40க்கு 40 வெற்றி பெற்றுறாங்க. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய இலக்காக இருக்கும். எனவே இந்த இலக்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஆண்டு சுற்றம் தான் தேர்தல் வரப்போகுது. இந்த கட்டத்தில் இவரை பயன்படுத்தி இப்போ நீங்கள் சொல்கிறது போல் எல்லாமே ஒரே மாதிரியான அஜெண்டா சொற்கள் எல்லாம் இருக்குது. இந்த திராவிட சித்தாந்த சொற்கள் எல்லாமே அதில் வந்து வச்சு பயன்படுத்தி அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவரை நிறுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடாக இருக்குமா? அது மாதிரி ஒரு சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிச்சயமா இருக்குது. ஏன்னா இப்ப விஜயோட நடவடிக்கைகள்ல இருந்தே நம்ம அதை வந்து உறுதிப்படுத்த முடியும். மெர்சல்ங்கிற ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை யாரு கிளப்பினார்னா எச் ராஜா, பாஜக கட்சியோட எச் ராஜா. அப்போ வந்து இவர் அறிக்கை வெளியிட்டாரு. மெர்சல் படத்துக்கு வரும்போது என்ன அறிக்கை வெளியிட்டாருன்னா, அவருடைய சினிமா நேம் என்ன, விஜய். அவருடைய உண்மையான பேர் ஜோசப் விஜய். எங்கேயுமே ஜோசப் விஜய்னு அவர் பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா மெர்சல் படம் இந்த மாதிரி சிக்கல் வரும்போது விஜய் பேர்ல ஒரு அறிக்கை வந்துட்டு எப்படி முடிஞ்சதுன்னா ஜோசப் விஜய்னு வந்தது. அதாவது அவருடைய கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியை வந்து கிறிஸ்தவ அடையாளத்தை வந்து எச் ராஜா அட்டாக் பண்ணாரு. அட்டாக் பண்ணும்போது அதற்கு எப்படி விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா, எஸ் ஐ எம் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்துவன் தான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணாரு. மக்கள் வந்து நீ கிறிஸ்டியனா இந்துவா முஸ்லீம் எல்லாம் பார்க்கல, படமா என்டர்டைன்மெண்டோட இருக்கா, அந்த என்டர்டைன்மெண்டான படத்தை நீங்க வந்து தயாரிக்கிறீங்களா, டைரக்ட் பண்றீங்களா, நடிக்கிறீங்களா, இப்படிதான் பாக்குறாங்க. அமீர்னு இஸ்லாமிய இயக்குனர், அவரு பிரபால் இஸ்லாமியர். ஆனா பருத்தி வீரன் சொல்லக்கூடிய ஒரு மதுரை மண் சார்ந்த இன்னொரு படத்தை தான் இயக்குனாரு. இஸ்லாமிய படத்தை இயக்குனாரு. இஸ்லாமிய கதாநாயகர்கள் அங்க இல்ல, முழுக்க இந்துக்கள், ஒரு ஜாதி இந்து, ஒரு மிடில் இடைநிலை சாதியை சேர்ந்த கிராமங்கள்ல நடக்கிற கதை தான் அது. ஆனா அவரை வந்து அமீரு, ஒரு இஸ்லாமியரு, அதனால அவர் படத்தை பார்க்க மாட்டோம்னு யாரும் சொல்லல. பார்த்தவங்க எல்லாம் இந்து பார்த்தாங்க. சினிமாவை வந்து இப்படித்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டுல பாக்குறாங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படித்தான். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு பாக்குறாங்க. ஆனா எச் ராஜா அப்படி பார்க்கல. விஜயை வந்து கிறிஸ்தவரா பார்த்தாரு. கிறிஸ்தவரா பார்த்துதான் மெர்சலை வந்து அவர் விமர்சிச்சார். அப்படி விமர்சிக்கும் போது இவர் பதில் என்ன சொன்னார்னா, எஸ் ஐ எம் கிறிஸ்டியன், உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாரு. அந்த விஜய் இன்னைக்கு பொட்டோட வராரு. அந்த விஜய் இன்னைக்கு பொட்டோட வராரு. இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அவர் கொள்கை விஷயம் இதெல்லாம் அவர் பாடல்ல இருக்கிறது, அவர் பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இங்க திமுக ஏடிஎம்கே இந்த கட்சிகள் வந்து எதை பேசி மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று இருக்காங்களோ அந்த வார்த்தைகளை வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம்ல, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம்னா நான் வந்து எல்லாம் ஆதரிக்கிறேன் அப்படின்னு, மதச்சார்பின் ஆதரிக்கிறேன், இஸ்லாமியர் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு எனக்கு போட்டுங்க அப்படிங்கிறது, தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம் எனக்கு போட்டுருங்க, அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு எனக்கு போட்டுருங்க, சுதந்திர போராட்ட அப்படின்னு ஒண்ணு போட வேண்டியது. அதாவது பெரும்பான்மையான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்களோ, எதை ஏற்றுக்கொண்டுகிறார்களோ, எதை சொன்னால் ஆதரிப்பார்களோ அதை வைத்து நம்ம அரசியல் நடத்தலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பார்களோ. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இந்த இதே மாதிரிதான், எதுனாலும் அப்படியேதான் இருந்தாரு, அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப இதையெல்லாம் வந்து ஒரு யாரையுமே கிரிட்டிக் பண்ணாம நீங்க வந்து திமுக கிரிட்டிக் பண்ணுச்சு. தமிழர்னு சொல்லும் போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியை கிரிட்டிக் பண்ணாங்க, இந்தி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை கிரிட்டிக் பண்ணாங்க. நீங்க சொன்னாலே ஆதிக்குடிகள்னா திமுக பயன்படுத்திச்சு. திராவிடம்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குச்சு. அப்ப திராவிடம்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி உருவாக்குனா திராவிடம்ங்கிற ஐடென்டிட்டிக்கு எதிராக யாரு இருக்கு? ஆரியம் இருக்குது. அதே அவங்க வந்து இப்போ வரைக்கும் இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. திராவிடம் வெர்சஸ் ஆரியம்ங்கிற அந்த இருமுனை கோட்பாட்டுல இருந்து இன்னை வரைக்கும் அவங்க வெளியில வரல. இப்படி
நீங்க வந்து ஆதிக்குடின்னு சொன்னா ஆதிக்குடியோட வாழ்க்கையை கெடுக்கிறது யாருன்னு சொல்லணும். இது எதுவுமே இல்லாம இந்த பாப்புலர், அதாவது இந்த கமர்ஷியல் சினிமால இருக்கும்ல, ஒரு பாட்டு வச்சுட்டா ஒரு காமெடி, இந்த மாதிரி ஒரு 4 சீனு இப்படி இருக்கணும், 2 சென்டிமெண்ட் இருக்கும், 2 பாட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை விஜய் மூலமாக பிஜேபியினர் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜேபி சப்போர்ட் இல்லாம அவர் வந்து துணிவாருன்னு நம்ப முடியல. ஏன்னா அவருக்கு பெரிய ஹீரோ, பெரிய வணிகம் இருக்குது, வயசும் பெரிய 60 வயசு 70 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வயசு இல்ல. அதனால பிஜேபியோட ஹேண்ட் இருக்கு அப்படிங்கறதை தான் அரசியலை உற்றுநோக்குறவர்கள் எல்லோரும் கவனிச்சு சொல்றது. சினிமா துறையில நல்ல பெரிய அளவுக்கு செல்வாக்குல இருக்காரு, நல்ல உச்சமா இருக்கிறாரு, உச்சத்தை தொட்டிருக்காரு, பீக்ல இருக்காரு. இப்ப இவர் வந்து திடீர்னு இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை அறிவித்து நான் வந்து வரப்போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெருத்த சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. முதலமைச்சர் பதவிங்கிறது நீங்க வந்து சினிமா ஒரு பெரிய ஃபேம் கிடைக்குது, ஆனாலும் முதலமைச்சர் பதவி மாதிரி அது ஆகாது. திடீர்னு எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிச்சவங்க வரலாறு இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு, ஒரு கொஞ்ச நாள்ல சிஎம் ஆயிட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆர் இருக்கிறாரு, ஆந்திராவில என்டிஆர் இருக்கிறாரு, இப்படி எல்லாம் இருக்குது. அதனால நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு ஆசை இருக்கும், அவருக்கும் அந்த ஆசை இருக்கு, அதான் வெளிப்படுத்துறாரு. ஆனா வந்து கட்சி கட்டமைப்பு இல்லாம எந்தவித தெளிவும் இல்லாம சொல்றாரு. உலகத்துல எந்த கட்சியும் கொடியை வந்து ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த 1 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு கொடியோட விளக்கம் என்னன்னு சொன்னது இல்ல. இது எப்படி வந்து படம் புரியல அப்படின்னா வந்து நீங்க நல்லா பாக்கலாம்பாங்க, நாங்க வேற நோக்கத்துல சொன்னோம்பாங்க, நாங்க இதைத்தான் சொன்னோம்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விளக்கம் இனிமே கொடுப்பாரு, அது பார்ப்போம். ஆனா வந்து முதலமைச்சர் பதவிங்கிறது இன்னைக்கு ஒரு சினிமாக்காரங்களுக்கு அவங்க விரும்ப தகுந்த நம்மளால கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும். இன்னைக்கு அதே மாதிரிதான் ஆந்திராவில இவருடைய சம கால நடிகர் பவன் கல்யாண், அவர் படத்தை தான் இவரு காப்பி பண்ணுவாரு, இவர் படத்தை தான் அவரு காப்பி பண்ணுவாரு. அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு ஆந்திராவில. இவருக்கு ஆசை இருக்கும்ல, அவர் என்ன பேசினாரு, அவரு வந்து இந்தியாவை ஆந்திராவில் இருக்கிற சமூக நீதி பிரச்சனைகளையோ மற்ற பிரச்சனைகளை பத்தியா பேசி முதல்வராக இருக்காரு. பாப்புலாரிட்டி, தகுந்த கூட்டணி, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுடைய மோசமான ஆட்சி, இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஆளும் வர்க்கமா, மத்தியில யாரும் ஆளும் வர்க்கமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவு. இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்படி இருக்குன்னா, கேரளாவுல சுரேஷ் கோபி அவரு ஒருத்தர் நின்று வென்று அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அவர் முதல்ல கூட மறுத்தாரு போல தெரியுது. பிற்பாடு அமைச்சரை கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் எனக்கு அமைச்சர் பதவி கூட வேணாம், நான் சினிமாவுக்கு போகன்ட்டு அரசியல்லேருந்து அவர் சினிமாவுக்கு போக விரும்புகிறார். இங்கே தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை வந்து நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாங்கிறாரு. அவர் வந்து நடிப்பு துறையை விட்டுருவாரா, அல்லது இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடியவர் நல்ல அளவுக்கு அந்த சினிமாவில் பெரிய அளவுக்கு பெரிய நடிகராக இன்றைக்கு வாய்ப்பு பெற்றவர் ஏன் வருகிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது, நிறைய சந்தேகங்கள் இதை பற்றி இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. எதற்காக அவர் வருகிறார், அவருடைய கொள்கை தெளிவு இருக்கிறதா என்பதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் தான் விளக்கம் சொல்லணும். நம்ம இதெல்லாம் சந்தேகங்கள் எழுப்பியிருக்கோம், இதுக்கான விடைகளையும் இந்த சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க வேண்டியது அவர் தான், அவருடைய கடமை தான். நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கத்திரிக்காய் கடத்தலுக்கு வந்துருச்சு, முத்தித்தான் ஆகணும், முத்தாம இருந்துருமா? அப்போ இப்ப வந்து அவருக்கு ஹனிமூன் பீரியடு, பேரளவு பீரியடு. அதனால வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டா அது வந்து தமிழ்நாடு அளவுக்கு நியூஸ் ஆகுது, பாடல் வெளியிட்டா தமிழ்நாடு அளவுக்கு நியூஸ் ஆகுது. ஆனா வந்து உண்மையான பாலிடிக்ஸுக்கு வரும்போது அவர் வந்து நிறைய கிரிட்டிசிசத்தை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அவர் பயிற்சி பெற்றிருந்தாருன்னா அவரு நிலைத்து நிற்பார். இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பிரச்சனை இருந்தது ஆரம்பத்துல. ஆனா பிற்பாடு அவரு உரிய அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை சரியான வகையில தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அவர் நடந்துகிட்டதுனால அவருக்கு வந்து கட்சி தாண்டி மக்கள் மத்தியிலே இப்ப ஏற்பு வருது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பு வர வைக்கணும்னா நீங்க தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைகளின்பால் ஊன்றி நிற்கணும். நீங்க வந்து அடையாளத்திற்கு வார்த்தைகளை விடுவதல்ல, பிரச்சனை முன்னால் ஊன்றி நின்று மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அந்த மக்கள் பிரச்சனையோட நீங்க பயணிக்கணும். பார்ப்போம், ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த வகையில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, காலம் தான் பதில் சொல்லும்.
நிச்சயமாக கட்சி ஆரம்பிப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அவர் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த கொள்கை தெளிப்பாடு தான் நம்ம தேவைன்னு நினைக்க பார்க்குறோம். இப்போ இவ்வளவு சந்தேகங்கள் பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வருது. இதை எல்லாத்தையும் அவர் ஊன்றி பார்த்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து அவர் சொல்லலாம். நம்ம கூட அந்த தெளிவில் அவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் வரக்கூடிய முடிவுகளும் எடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் காலம்தான் காட்ட வேண்டும். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி. நன்றி.